ஹலோ, இன்னைக்கு ஏப்ரல் 25th வேர்ல்ட் ஆன்டி மலேரியல் டே. ஸோ ஜென்ரலாகவே மலேரியா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு மஸ்கிட்டோ பைட்னால வரக்கூடிய ஒரு ஃபீவர். ஸோ இதுக்கு காமன் சிம்டம்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நாசியேட்டிங்காக இருப்பாங்க, பாடி ஃபெட்டிகாக இருக்கும், சில்ஸ் இருக்கும். ஸோ ஒரு காமன் ஃபீவர் பிளட் டெஸ்ட் மூலயமா நம்ம இது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு மெயின் ஃபேக்டரே மஸ்கிட்டோஸ் தான். ஸோ நம்மளுடைய வீடு சுற்றி நிறைய மஸ்கிட்டோஸ் இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்தது அப்படின்னா ரொம்ப காமனாக நமக்கு மலேரியா வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. வீடு சுற்றி மட்டும் கிடையாது, வீட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்களை விட நிறைய திங்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ திங்ஸ் வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மஸ்கிட்டோஸ் அங்கே நல்லா ப்ரீத் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கு ஒரு டார்க் அண்ட் டம் ஸ்பேஸ், கொஞ்சம் மாய்ஸ்ட் இருந்ததுன்னா ஈஸியாக மஸ்கிட்டோஸ் நல்லாவே நம்ம வீட்டில் நம்மளுடைய ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு நம்ம எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணுவோம்? நிறைய மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ் யூஸ் பண்ணுவோம். சில பேருக்கு வீசிங், ஆஸ்துமா, சைனசைட்டிஸ் இருந்தது அப்படின்னா அந்த மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸும் அதை ட்ரிகர் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் எல்லாரும் சொல்கிற மாதிரி மஸ்கிட்டோ நெட், அந்த கொசு வேலை யூஸ் பண்ணுறது மட்டும்தான் இதுக்கு ஒரே ஒரு நல்ல தீர்வு. ஏன்னா அந்த ஓடோமாஸ் க்ரீமாக இருக்கட்டும், இல்லை எனி மஸ்கிட்டோ ஃப்ரீ க்ரீம்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய பேருக்கு இல்லைனாலும் தேர் ஆர் சான்சஸ் டு கெட் அலர்ஜிக்ஸ். ஏன்னா நம்ம அதிகப்படியாக அதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா. பட் இன்டர்னலாக நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஃபீவர்ஸ், இது மாதிரி வெளியிலேருந்து நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் உள்ள அனுப்பாமல் பார்த்துக்கிறதுக்கு எப்படி நம்மளோட இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் டிப்ஸாக உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ டியூரிங் மலேரியா, அதாவது அந்த மலேரியல் ஃபீவர் இருக்கும் போதும் சரி, இல்லை போஸ்ட் மலேரியா, அதாவது மலேரியா ஃபீவர்லேருந்து நீங்கள் ஒரு 1 வீக் கழிச்சும் நமக்கு அந்த ஒரு பாடி பெயின், பாடி ஃபெட்டிக் இது மாதிரி இருக்குது அப்படின்னா முதல் விஷயம் நம்ம நல்லா ஹைட்ரேட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி மட்டும் இல்லாமல் அந்த தண்ணியை இஞ்சி தண்ணியாக, அதாவது ஜிஞ்சர் வாட்டரா, இல்லைனா துளசி வாட்டர், துளசி லீவ்ஸை தண்ணியில் ஒரு 10லேருந்து 15 துளசி லீவ்ஸை நல்லா தண்ணியில் போட்டு கொஞ்சம் பாயில் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த துளசி வாட்டரை எடுத்துக்கலாம். அதே மாதிரி பட்டை, சின்னமன் பவுடர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும். அட் த சேம் டைம் அந்த பேத்தோஜன்ஸ், அந்த மஸ்கிட்டோ மூலயமா நமக்குள்ளே வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை வெளியில் அனுப்புறதுக்கு இந்த சின்னமன் டீன்றது ஒன்றும் கிடையாது, சேம் ஹாட் வாட்டரில் நீங்கள் சின்னமன் பவுடர் போட்டு பாயில் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்க போகிறீங்க. ஆம்லா வாட்டர், லெமன் ஜூஸஸ், இது எல்லாமே ஃப்ளூயிட்ஸ்னால் வாட்டர் மட்டும் கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்களும் ஹைட்ரேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னும் போது நம்மளோட இம்யூன் சிஸ்டம் இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். இன்னும் 2 காமன் ஹெர்ப்ஸ் இருக்குது. ஒன்று நீம், இன்னொன்று டர்மரிக். ஸோ இப்போ நீம் பார்த்தீங்க, வேப்பிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே சுற்றி பார்த்தாலும் வேப்பிலை மரம் நிறைய இருக்குது. ஸோ வேப்பிலை லீவ்ஸாக எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரெஷ் லீவ்ஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை பாயில் பண்ணி அந்த நீம் வாட்டரும் குடிக்கலாம். இல்லைனா இப்போது நீம் டேப்லெட் ஃபார்ம்ஸில் வருது, நல்ல பிராண்டில் நீங்கள் நீம் டேப்லெட் ஃபார்ம்ஸ்லேயும் வாங்கி டேப்லெட்ஸாகவும் சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஆனால் இது எல்லாமே ஒரு டாக்டரோட கைடன்ஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க. டர்மரிக் எல்லாருக்குமே தெரியும், அதில் இருக்கக்கூடிய குர்குமின் எஃபெக்ட் ஆன்டி கேன்சரஸ் ஆஸ் வெல் அஸ் ஆன்டி வைரல் அண்ட் ஆன்டி மலேரியல் ப்ராப்பர்ட்டி. ஸோ நீங்கள் உங்களுடைய டே டு டே லைஃப்பில் குக்கிங்கில் வீட்டில் வாங்கி, அதாவது அந்த கொம்பு மஞ்சள்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வாங்கி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய எல்லா வெஜிடபிள்ஸ்லையும், இல்லை நான் ஸ்பெசிஃபிக்காகவே எடுத்துக்கிறேன் அப்படின்னா மோரில், இல்லைனா பிளெயின் ஹாட் வாட்டரில் நல்ல ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் டர்மரிக் அண்ட் பிஞ்ச் ஆஃப் பெப்பர் போட்டு நீங்கள் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எனி டைப் ஆஃப் ஃபீவர், நாட் ஓன்லி மலேரியா, டெங்குவாக இருக்கலாம், இல்லை எனி வைரல் ஃபீவராக இருக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள், இந்த ஹைட்ரேஷன், டர்மரிக், சின்னமன் அண்ட் நீம் ஒரு பெஸ்ட் ரெமடியாக இருக்கும்.